திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 581, அதிகாரம் ஒற்றாடல். விஜயதரன் என்ற பாண்டிய மன்னன் புகழ்பெற்ற சோழ மன்னனின் பேரனாவார். ராஜராஜனின் மகளாகிய தர்மவதியை ராஜசிம்மன் என்னும் பாண்டிய மன்னன் மனம் புரிந்திருந்தார். அவர்கள் இருவருக்கும் மகனாக பிறந்தவர்தான் விஜயதரன். பாண்டிய மன்னன் ராஜசிம்மனுக்கு வேறு ஆண் வாரிசு எதுவும் இல்லாததால் தனக்கு பின்னர் விஜயதரனை பாண்டிய மன்னனாக முடிசூட்டி அரியணையில் அமர்த்தினார். விஜயதரன் தன் தந்தையின் வழியில் பாண்டிய நாட்டை சிறப்பாக ஆட்சி செய்து வந்தார். கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கினார். அரசு நீதி நூல்களை கற்று செங்கோல் செலுத்தி வந்தார். அரிய கலைகள் பலவும் கற்றுத் தேர்ந்து சிறந்த போர் வீரராகவும் தன் பெயருக்கு ஏற்ப தோல்வி என்பதையே அறியாமல் வெற்றி வீரனாக வலம் வந்தார். இவருக்கு உற்ற துணையாக கருணாகரன் என்பவர் அறிவில் சிறந்த அமைச்சராகவும் வீரமிக்க தளபதியாகவும் இருந்து வழி நடத்தி வந்தார். இவர் தனது ஆட்சியில் பராக்கிரமகேது, கலுலவேகன் என்ற 2 ஒற்றர்கள் மூலம் தனது நாட்டின் நிலையை உற்று கண்காணித்து நாட்டில் எந்த குற்றமும் ஏற்படாதவாறு நல்லாட்சி புரிந்து வந்தார். அதன் காரணமாக இவர் ஆட்சி முறையில் ராமனாகவும் சூழ்ச்சி துறையில் கண்ணனாகவும் இருந்து வருகிறார் என்று அனைவராலும் போற்றப்பட்டார். இவ்வாறு நல்லாட்சி புரிந்து வந்தபோது கலிங்க மன்னன் ஒருவன் பாண்டிய நாட்டின் மீது படையெடுக்க திட்டமிட்டு இருப்பதை ஒற்றர்கள் மூலம் விரைந்து அறிந்தார். அவர்கள் திட்டத்தை முளையிலேயே முறியடித்து அவர்களை வென்று சிறைபிடித்தார். இவ்வாறு தான் பெற்ற அனைத்து சிறப்புகளுக்கும் நலன்களுக்கும் தனது ஒற்றர்களும் தான் கற்ற நூலுமே உற்ற துணையாக இருப்பதை உணர்ந்து வந்ததால் அவர்களை தன் கண்களாகவே கருதி போற்றி பாதுகாத்து வந்தார். ஒற்றர்களையும் புகழ்மிக்க அரசியல் நூலையும் அரசன் தனது 2 கண்களாக தெளிய வேண்டும் என்பதை ஒற்றும் உரை சான்ற நூலும் இவை 2ம் தெற்றென்க மன்னவன் கண் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். ஆட்சிக்கு அடிப்படை ஒற்றும் நூலும், அதன்படி நடந்தால் பேரும் புகழும்